அநியாயமா 2 உயிர்கள் 18, 19 வயது இந்த இளைஞர்கள் 2 பேரும் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு விபத்துல காலமாகியிருக்காங்க. கட்டான பகுதியில், போலவலான பகுதியில மிக அதிவேகமாக இவங்க 2 பேரும் பைக் ஓட்டிட்டு வரும்போது, அ பெரிய பாறை உறுதியோட ட்ரெய்லர்ல அடிபட்டு துண்டு துண்டா போயிருக்காங்க. ஒருத்தர சாக்கு பையில தான் பொறுக்கியிருக்காங்க. இடுப்புக்கு கீழ ஒருத்தருக்கு இல்ல. இன்னொருத்தருக்கு ஒரு தலையும் இல்லாம எல்லாமே பாடிய ஃபுல்லா சாக்கு பையில போட்டு எடுத்திருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். 18, 19 வயசு அப்படிங்கும்போது, என்ன சொல்றதுன்னு தெரியல. அநியாயமா இந்த உயிர் பறி போயிடுச்சு. ஆனா இந்த உயிர் பறி போறதுக்கு காரணம் அதிவேகம். அதிவேகம், உயிர் சேதம் அப்படின்னு பல தடவ காவல்துறையும் சரி, எல்லாருமே திரும்ப, திரும்ப, திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது, "இளம் கன்று பயமறியாது" அப்படிங்கிற மாதிரி அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்ல ஓடுறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இவங்க 2 பேரும் போட்டி போட்டு வந்த பைக் அந்த அ பெரிய வண்டியில, ட்ரெய்லர்ல மாட்டி இறந்ததுக்கு அப்புறம், ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த வண்டிய எரிக்கிறாங்க. இந்த வண்டிய எரிக்கிறதுனால என்ன லாபம்? முதல்ல யாரு மேல தப்பு இருக்குன்னு யோசிக்க வேணாமா? பெரிய பார ஊர்திகள் எல்லாம் திரும்பும்போது அவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா தான் போவாங்க. இது பார ஊர்தியோட ட்ரெய்லருக்கு அடியில பைக் போயிருக்குன்னு சொன்னா, முழுக்க முழுக்க தப்பு இந்த 2 இளைஞர்களும் தான். அதனால இந்த ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். என்னன்னு சொன்னா, ஒரு வண்டியில போகும்போது, பொது போக்குவரத்துல இருக்கும்போது, ஒரு மிதமான வேகத்துல போறதுக்கோ, அப்படி இல்லன்னு சொன்னா நீங்க அதிகமா ஆன வேகத்துல போனாலும் பரவால்ல. உங்களையோ கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருக்கணும். இல்லன்னா, நாம போற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பிரிப்பேர் ஆகி போயி, எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்ற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வழிவகை பண்ணிக்கணும். அத விட்டுட்டு, இந்த மாரி 2 நண்பர்களா சேர்ந்து, கூடி இந்த மாதிரி பைக் ரேஸ் பண்ற அளவுக்கு போயிட்டு, இறந்து போனீங்கன்னா, நஷ்டம் உங்க குடும்பத்துக்கு தான். அதனால இளைஞர்கள், டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு என்ன சொல்றது? அறிவுரையா இல்லாட்டி, நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, மிதமிஞ்சிய வேகம் உயிர் சேதத்தில தான் முடியும். அதனால கூடுமான வர கண்ட்ரோல் பண்ணி பைக் ஓட்டுறதுக்கு பழகுங்க. குடும்பத்துக்கு உங்களோட உயிர் ரொம்ப முக்கியம். இந்த மாரி இறந்து போய் அவங்களோட அ ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நாசம் பண்ணிறாதீங்க. ப்ளீஸ்.